நிச்சயமா திமுகவோட திட்டமிட்ட சதிதான், இதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. தீவிரவாதியை போய் கைது பண்ற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸு அவ்வளோ ஏன் கிரியேட் பண்றாங்கன்னு தெரியல. அப்போ அவர் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு மக்கள் நினைக்க தோணுது. அவரை எதிர்த்த நவால்னியோன்னு ஒருத்தர், அவரை விஷம் வச்சே கொன்னுட்டாரு அவரு. இவர் என்ன பெரிய, இவர் தான் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மாதிரியும் இவர் தான் பெரிய யோகிய மாதிரியும் பேசியிருக்கிறவங்களாம். விமர்சனங்கிறது ஆரோக்கியமான விமர்சனம் எல்லாத்துலேயும் வேணும். அப்போதான் எது தப்பு எது ரைட்டுன்னு ஜனங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அரசு ஆள்றவங்களாம் மனுஷங்க தானே, அவங்க ஒன்றும் பெரிய மிஷினோ இல்லைனாக்கா மேலேருந்து குதிச்சு வந்தவங்களும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஆசாபாசங்கள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக சவுக்கு சங்கர் அவர்களை வந்துட்டு கைது செஞ்சிருக்காங்கல்ல, இது நியாயமா? இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? நியாயம்னு எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. இது ஒரு பத்திரிகை அடக்குமுறைன்னு தான் என்னோட கருத்து. ஓகே. அதாவது விமர்சனங்கிறது ஆரோக்கியமான விமர்சனம் எல்லாத்துலேயும் வேணும். அப்போதான் எது தப்பு எது ரைட்டுன்னு ஜனங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அதனால ஆரோக்கியமான விமர்சனம் பண்ணாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கலையாட்டிருக்கு அந்த விமர்சனம். ஓகே. அதனால இந்த கைது நடவடிக்கை, அவர் இது முத தடவை கைது நடவடிக்கை இல்லையே, ஆமா, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே என்ன சொல்றது, இவங்க கையில சட்டம் கிடையாது, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, அங்கே போய் அதுக்குண்டான தீர்வு எடுத்துட்டு வெளியில வருவார். அது நியாயம் இல்லைதான் எனக்கு தோணுது. ஓகே. அவர் என்ன ஒன்றா பேசியிருக்கலாம் பொலிட்டிக்கலா, அது அவருடைய உரிமை. ஒரு பத்திரிகையாளர் அவருடைய செயலை பண்றாரு, அது முறையா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு பெரிய தீவிரவாதியை போய் கைது பண்ற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸு அவ்வளோ ஏன் கிரியேட் பண்றாங்கன்னு தெரியல. அப்போ அவர் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு மக்கள் நினைக்க தோணுது. ஓகே. இது ஒரு பத்திரிகையாளருடைய சுதந்திரத்தை பெரிதும் பாதிக்கப்படும். இது தவறான முன்னுதாரணமா ஆகும். ஓகே. அது என்னுடைய கருத்து. இது நியாயம்தான். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத சொன்னதையே சொல்லிக்கிட்டு பேசுனதையே பேசிக்கிட்டு இவர் என்ன பெரிய, இவர் தான் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மாதிரியும் இவர் தான் பெரிய யோகிய மாதிரியும் பேசியிருக்கிறவங்களாம் முக்கிய உள்ள போட வேண்டியதுதான். அவர் முன்னாடி ஒரு அரசு நிர்வாகத்துல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சில நிறை குறைகளை எடுத்து சொன்னனால அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அரசை பத்தி நிறைய என்னென்ன செய்யறாங்க, அந்த குறைபாடுகளை பத்தி எடுத்து சொல்றாரு. அந்த விதத்துல பெரிய தைரியசாலி. அது நான் அவரை பாராட்டுறேன். விசில் ப்ளோயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல. சில குறைகள், எந்த நிர்வாகத்தோட குறைகளை தைரியமா எடுத்து சொல்றவங்களை விசில் ப்ளோயர்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல பயங்கர தைரியசாலி தான். ஆனா அரெஸ்ட் பண்ணது நியாயமா இல்லையாங்கிறது என்ன விஷயம்னாக்கா, எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்களுக்கு அந்த மனித தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அரசு ஆள்றவங்களாம் மனுஷங்க தானே, அவங்க ஒன்றும் பெரிய மிஷினோ இல்லைனாக்கா மேலேருந்து குதிச்சு வந்தவங்களும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஆசாபாசங்கள் இருக்கும். ஒரு அரசு பல விதங்கள் செய்யும் போது ஒரு ஜனநாயக நாட்டுல நிறைய நிறைகள் குறைகள் அதெல்லாம் நிச்சயமா இருக்கும். சில குறைகளை எடுத்து சொல்லலாம். இவர் ஆணித்தரமா அதை அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருக்கும் போது எந்த அரசா இருந்தாலும் ஒரு கோபம் வரும். நம்ம ஒரு தனி மனிதனுக்கே நம்மளை ஒருத்தன் திருப்பி திருப்பி சீண்டிட்டு இருந்தாக்கா, ஒரு சாதுகாவ இருக்கிறவனு கூட சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கூட பெரிய கோபம் வந்துடும். என்னடா இது நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான், சில ஆதாரங்கள்னு சொல்றான், அதெல்லாம் நிரூபிக்கப்படா இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நேரத்துல அரசு கைது செய்யதான் செய்யும். இது நியாயமா இல்லையான்னு நான் சொல்றதுக்கு இல்லை. இது உலகம் ஃபுல்லா அதான் நடக்குது. தன்னை எதிர்க்கிறவங்களை அவங்கள அரெஸ்ட் பண்றதோ அவங்கள மட்டம் தட்டி வைக்கிறதோ உலகம் ஃபுல்லா நடக்குது. இப்ப பெரிய பெரிய வல்லரசு ஆன அமெரிக்கா நாட்டிலையும் ட்ரம்ப் அவரை பத்தி குறை சொன்னது, அவரு ஜெயிச்சத மற்றவர் அவருக்கு பதில் இன்னொருத்தர் ஜெயிச்சாரு 2வது தடவை. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அவங்களோட அந்த கேபிட்டல் ஹில்லுங்கிற அந்த பார்லிமெண்ட்டையே உள்ள அட்டாக் பண்றதுக்கெல்லாம் அவர் தூண்டுதல் பண்ணாரு. அப்படியாப்பட்ட வல்லரசு. அதே மாதிரி ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, புட்டின் இன்னைக்கு தான் லைஃப் வரலையும் நான் தான் பிரசிடெண்டா இருக்கணும்னு டிக்ளேர் பண்றாரு. அவரை எதிர்த்த நவால்னியோன்னு ஒருத்தர், அவரை விஷம் வச்சே கொன்னுட்டாரு அவரு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இதெல்லாம் அது டிக்டேட்டர்ஷிப் சொல்லலாம். அமெரிக்கா பெரிய ஜனநாயக நாடு. அங்கேயே இந்த மாதிரி தன்னை எதிர்க்கிறவங்கள அவங்கள ஒடுக்குறதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவரை கைது செய்யது
நியாயம் தானே எனக்கு தோணுது. ஆனா இப்போ சமூக ஊடகங்கள்லயும் சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இது சவுக்கு சங்கர் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து திமுகவோட திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல வதந்தியா சார்? உண்மையாக தான் இருக்கும் என்னுடைய எண்ணத்தை பொறுத்தவரை. ம், ஏன்னா அவங்கள பற்றி தான் அவர் ஃபுல்லாக டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. ம், ரெண்டாவது மேல் இடத்துல சொல்லாமல் இந்த அளவுக்கு காவல்துறையினர் நடந்துருப்பாங்களான்றதும் கேள்விக்குரிய விஷயம். சார் அதான் சார் அவங்கள விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது உண்மையா புள்ளியா இப்போ பொய்யான்னு சொல்லிட்டு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ம். இவங்க விமர்சனம் பண்றாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. Okay. ஸோ இது வந்து கோர்ட்ல போய் தான் அது முடிவாகும். அது ம், எது தப்பு எது ரைட்டு நம்ம இங்க பொதுஜனம் வந்து விவாதிச்சுட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. okay. எங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, அவங்க என்ன பண்ணல, அதை வச்சு அவங்க கோர்ட் ஒரு நடுவர் இருக்காங்க, அவங்க போய் முடிவு பண்ணணும். திமுகவோட திட்டமிட்ட சதின்னா இவனை ஒரு இதுக்கு பிடிச்சி உள்ள போடணுமே, ம், அந்த மாதிரி கிடையாது. நிச்சயமா திமுகவோட திட்டமிட்ட சதிதான், இதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்கள தானே திருப்பி திருப்பி ஒரு குறை சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள நேரடியா என்ன பகை இருக்குன்னு எனக்கு தெரியாது. okay. நிறைய விஷயங்களை அவர் வந்து வெளிக்கொண்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமா இதான் அது இப்ப தேர்தல் நெருங்குற நேரம், இந்த மாதிரி நேரத்துல நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு பண்றாருங்கிறதுக்காக, அவரை ஒடுக்கிறதுக்காக செஞ்சிருப்பாங்க. நிச்சயமா திமுக தான் பண்ணிருப்பாங்க. அது வேற யாரும் பண்ண முடியாது, அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க.